exception cases இருக்கும், chemical bondingல வரது இருக்கும், and coordination compounds. இந்த மூணுமே first of all let me tell you my dear students, இந்த மூணுமே நீங்க வந்து focus பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த P blocks-உம் D blocks-உம் இருக்கும்ல, அது தனியாவே உங்களுக்கு வந்துடும். ஸோ மேரத்தான் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. ஸோ GOC 1 and 2 is very important, hydrocarbons, then going for this particular ones, okay. First 20%ல இந்த ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கான்செப்டை வந்து டீகோட் பண்ணிட்டீங்கன்னா, எதெல்லாம் சாப்டர்ஸ் டீகோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எப்படி நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணிட்டீங்க, அந்த ஒரு ட்ராக் உங்ககிட்டே இருக்கணும். இட்ஸ் நாட் ஃபார் தி எனி ஒன் எல்ஸ், இட்ஸ் ஃபார் யூ கைஸ் ஒன்லி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் யூ கேன் கோ லைக் உங்களுக்கு இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன்னா இன்னொரு விஷயத்துல ஐ கேன் ஆட் ஒன் மோர் திங் ஹியர். ஹலோ மை டியர் பசங்களா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் டு வேதாந்து நீட் வெற்றி சேனல். நான் உங்களோட மாஸ்டர் டீச்சர் அனகா. ஸோ நம்ம வந்து டாப்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து எல்லா டாபிக்ஸுமே, இப்போ கெமிஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி பார்த்தோன்னா எல்லா டாபிக்ஸுமே அவங்க படிக்க மாட்டாங்க. They will just simply follow this 80:20 rules. என்ன இந்த 80% இந்த 20 ரூல்ஸ் சொல்றேன்னா, ஒரு 20% ஆஃப் த ஒரு கெமிஸ்ட்ரி டாபிக் இல்லைன்னா கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் நீங்க 20% ஆஃப் த டாபிக்ஸ் நீங்க உங்களால கவர் பண்ண முடிஞ்சு அதில் மாஸ்டர் பண்ணிட்டேன்னா 80% ஆஃப் த நீட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும் தான் சொல்றாங்க. ஸோ எப்படி இந்த 20% ஆஃப் த டாபிக்ஸ் கெமிஸ்ட்ரிலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ஒரு நம்ம வந்து இப்போ கொடுக்குற எஃபர்ட் 20% ஆஃப் த எஃபர்ட் கொடுத்துட்டேன்னா 80% ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி மேம் இந்த 80% ஆஃப் ரிசல்ட் கிடைச்சதுன்னா, நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய சாப்டர்ஸ் நீங்க மாஸ்டர் பண்றது இல்லை. எது ஒரு 10 years கொஸ்டின் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா எதெல்லாம் சாப்டர்ல இருந்து வெயிட்டேஜ் ஆன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கேட்கறாங்க, எதெல்லாம் சாப்டர்ல ஹை வெயிட்டேஜ்ல வருது, அந்த மாதிரி இருக்க சாப்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி எந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின் வருதுன்னு தெரியும், அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் முடியும். ஸோ நீங்க இப்போ ஒரு 10 years பிஃபோர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 டாபிக்ஸ் வந்து எவ்ரி இயர் ரிப்பீட்டடா இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ்ல மாஸ்டர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 120+ மார்க்ஸ் உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பாருங்கன்னா மோல் கான்செப்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் which you have to master. Then again I will suggest you go for the equilibrium, then chemical kinetics, then electrochemistry, then only I will suggest you to go for the thermodynamics, okay. So there are five 4 chapters you can go for. First mole concept, then equilibrium, then electrochemistry, chemical kinetics, then only go for the thermodynamics, okay. Next one pathina inorganic chemistry 20%. Of course you have to go for the periodic classification first, then chemical bonding, coordination chemistry, and okay, for periodic classification and periodic properties adla vara நிறைய வந்து எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்கும், கெமிக்கல் பாண்டிங்ல வரது இருக்கும், அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இந்த மூணுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ டெல் யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மூணுமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த P பிளாக்ஸும் D பிளாக்ஸும் இருக்கும்ல அது தனியாவே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இதுல இருந்தே உங்களுக்கு வந்து P பிளாக்லையும் D பிளாக்லையும் இருக்கிற ஒரு வே வந்துடும். ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி டு கைஸ் டு மாஸ்டர் இட் ஆஃப்டர் மாஸ்டரிங் ஆல் திஸ் திங்ஸ். இதை நான் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்றது 20%ல கன்க்ளூட் பண்றது இந்த 3 சாப்டர்ஸ் தான். இது மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு போங்க. பிகாஸ் வென் யூ மாஸ்டர் பீரியாடிக் டேபிள் அண்ட் பீரியாடிசிட்டி, பீரியாடிக் டேபிள் அண்ட் பீரியாடிக் கிளாசிபிகேஷன், அந்த ஒரு பீரியாடிசிட்டி நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் மாஸ்டர் PV and D block. அது உங்க மைண்ட்ல வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்ஆர்கானிக். நவ் கமிங் டு த ஆர்கானிக்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் GOC, there is no exception for the GOC you have to master it. அதுல எந்த ஒரு you have to master it. GOC is very important, like resonance, அவங்க வர hyperconjugations ஆகட்டும், inductive effect ஆகட்டும், acidity, basicity, this is very important. GOC, hydrocarbons, carbonyl compounds. Carbonyl compounds நான் வந்து GOCக்கு அப்புறம் தான் I will be giving you. Okay, the master panikona. GOC 1 and 2 is very, very important, and you are going to have a live also for that. So marathon இருக்கும், அது பார்த்துக்கோங்க. So GOC 1 and 2 is very important, hydrocarbons, then going for this particular ones, okay. First 20%ல இந்த ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கான்செப்டை வந்து டீகோட் பண்ணிட்டீங்கன்னா, எதெல்லாம் சாப்டர்ஸ் டீகோட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் when you check to the toppers, they won't be revising all the chapters. They will just go for the vision, then they will revision. Their re-revision வரும்போதெல்லாம் they won't be revising all the chapters. They will be just following the particular important chapter 5 to 7 times.
இம்பார்ட்டன்ட் அல்லாத சாப்டர் த்ரீ டைம்ஸ் அவங்க ரிவைஸ் பண்றேன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஒரு 6 to 8 times அவங்க ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த டெப்த் ஆக்சுவலி. கவர் பண்ணாம என்ன கவர் பண்ணிருக்காங்களோ அது இம்பார்ட்டண்டா இருக்கணும். அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ல ஃபோக்கஸ் பண்ணி இன்டெப்தா கவர் பண்ணிருக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ரீவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்க வந்து எவ்வளவு கவர் பண்றதுன்னு இல்லை, என்ன கவர் பண்றதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸா இருக்கும். Clear everyone? Okay, now இனி எப்படி வந்து அந்த ஒரு strategy follow பண்ணலாம்னா for your understanding only ஒரு 2 hours நீங்க வந்து இந்த 80 to 20 topics only 80/20 டாபிக்ஸ் இருக்கும்ல, அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் நான் சொன்னது டெய்லி 2 hours அந்த டாபிக்ஸ் மட்டும் படிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் NCERT அண்ட் PYQs அந்த டாபிக் படிச்சு முடிச்சதும் யூ ஹேவ் டு கோ ஃபார் த NCERT எக்ஸாம்பிள்ஸ். NCERT எக்ஸாம்பிள்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் PYQ பண்ணணும். NCERT பேக் கொஸ்டின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் PYQs. இல்லாம டைரக்டா PYQs போகாதீங்க. யூ வில் ஸ்கிப் த NCERT கொஸ்டின்ஸ். ஓகே, you have to go for the notes and the flashcards etc. And of course you have to revise weekly and you have to track your own growth, how you went wrong, how you have அந்த wrong questions எப்படி நீங்க வந்து இன்னும் கிளாரிஃபை பண்ணி எடுத்தீங்க, அது வந்து எப்படி நீங்க வந்து டேக்கிள் பண்ணிட்டீங்க, அந்த ஒரு ட்ராக் உங்ககிட்டே இருக்கணும். இட்ஸ் நாட் ஃபார் தி anyone else, it's for you guys only. Okay, next one you can go like உங்களுக்கு இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன்னா இன்னொரு விஷயத்துல I can add one more thing here. Always maintain a error book. Just like track everything, track your growth சொல்ற மாதிரி உங்களுக்கு எங்க தப்பு உங்களோட ஃபிளாஷ் கார்டு உங்களோட நல்ல விஷயம் ட்ராக் பண்ற மாதிரி உங்களோட எரர் புக்கும் நீங்க ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க உங்களுக்கு தப்பா இருக்கு, எப்படி எல்லாம் தப்பு வந்திருக்கு, எந்த மாதிரி கான்செப்ட்ல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, அதெல்லாமே யூ ஹாவ் டு கெட் அன் ஐடியா அபவுட் இட். தென் ஒன்லி யூ கேன் ஓகே நான் இதுல தப்பா இருக்கு, இதுல எனக்கு வீக்கா இருக்கு, இதுல எனக்கு இம்ப்ரூவ் ஆகணும், அந்த ஐடியா உங்ககிட்ட இருக்கும். ஓகே, நவ் as usual I tell you now, don't study everything. எல்லாமே உங்களுக்கு படிச்சுட்டேன்னா உங்களால முடியாது அதை ஃபோக்கஸ் பண்றது. ஸ்டடி வாட் ஆக்சுவலி மேட்டர், ஸ்டடி வாட் ஆக்சுவலி நீட். டாப்பர்ஸ் ஆக்சுவலி டோன்ட் டூ ஆல் த கொஸ்டின்ஸ், தே டூ த ரைட் கொஸ்டின்ஸ் ஒன்லி. அவங்க கரெக்டான கொஸ்டின் கரெக்டான டைம்ல தான் பண்ணுவாங்க. அது தட்ஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் டாப்பர்ஸ், ரைட்? தே don't you have to study hard, பட் அந்த ஹார்ட் ஸ்டடி எதில் கொடுக்குறேன்னா ஸ்மார்ட்டா படிக்கங்க. ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் உங்களுக்கு அந்த சாப்டர் நீங்க மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எல்லா சாப்டருக்கும் போங்க. அந்த ஒரு நான் காமிச்சதில் 20% எந்த சாப்டர் சொன்னீங்கன்னா அந்த சாப்டர் மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் go for the other chapters. So always remember, it's not about doing all the questions, it's always about doing the right questions. Okay, so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கு அப்படி இருந்தானா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட்ஸுக்காக, இந்த மாதிரி இருக்கிற ஹெல்ப்ஃபுல் வீடியோக்காக இந்த இந்த சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மீன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. Okay, thank you.